இனிமே இந்த குழந்தை உங்களுக்கு. உங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்த தெளிவுபடுத்தி ஆகணும். நான் துளசியை பார்க்கறதுக்கு முன்னாடியே தியாவை தான் நான் முதல்ல பார்த்தேன். அப்பவே தியா ஏன் பொண்ணுங்கிற எண்ணம் எனக்கு வந்துருச்சு. சோ இந்த நிமிஷத்துல இருந்த நானும் துளசி மேடமும் தான் தியாவோட அம்மா அப்பா. இத யாராலையும் மாத்த முடியாது. தியா, அம்மா, இனிமே நீ வெற்றி அங்கிள் என்னன்னு கூப்பிடுவ? என்னன்னு கூப்பிடணும்? அப்பான்னு கூப்பிடணும். கூப்பிடு. அப்பா. நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷங்க. நன்றி தம்பி. ஏற்கனவே உங்க எல்லாருக்கும் எனக்கு நடந்த அநியாயம் தெரியும். என்னை எதிர்த்து நிக்கிறவங்களாலையும் அவங்க குடும்பத்தாலையும் என் குடும்பமும் என் வாழ்க்கையும் எப்படி சின்ன பின்னமாச்சுங்கிறத உங்க எல்லார்கிட்டையும் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருந்து அந்த பொண்ணுக்கு இப்படி எல்லாம் அநியாயம் நடந்திருந்தா நீங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பீங்களா? அப்படிப்பட்ட ஒருத்தர் உங்க தொகுதியில கேண்டிடேட்டா நின்னா அவருக்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா? என்ன உங்க வீட்டு பொண்ணுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன ஜெயிக்க வைங்க. ஒருவேளை நீங்க ஐயா ஈஸ்வரமூர்த்தியை ஜெயிக்க வச்சா என்னோட நிலைமை தான் இந்த தொகுதியோட நிலைமையும். மறந்து கூட இந்த தவற செஞ்சிடாதீங்க. ஒரு பொண்ணோட கண்ணீர் தான் மதுரையை எரிச்சதுன்னு சொல்லுவாங்க. என்னோட கண்ணீருக்காக இந்த தொகுதி தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். வெற்றி வேட்பாளர் திவ்யா, வேட்பாளர் திவ்யா, வெற்றி வேட்பாளர் திவ்யா. மைக் டெஸ்டிங் 1 2 3. எல்லா ஊர் மக்களுக்கும் வணக்கம். நாளைய எதிர்க்கட்சி வேட்பாளரும் இன்றைய ஆளுங்கட்சி வேட்பாளருமான திவ்யா அவர்கள் இந்த தொகுதி மக்களான உங்க எல்லாரும் முன்னாடியும் நாங்க எல்லாருமா சேர்ந்து அவங்களை ஏமாத்திட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மை இல்ல. இந்த வெற்றி எப்பவுமே பெண்களை கடவுளா மதிக்கிறவன். பொதுவா பெண்களை பார்த்தாலே மரியாதையா பேசணும்னு தோணும். சில பெண்களை பார்த்தா கையெடுத்து கும்பிடணும்னு தோணும். ஆனா நம்ம எதிர்க்கட்சி வேட்பாளர் திவ்யாவை பார்த்தா கோவம் தான் வரும். ஏன்னா அவங்களுக்கு நல்ல மனசே இல்ல. அவங்க மனசு முழுக்க அழுகுதான். அவங்க சொன்னது எதுவுமே உண்மை இல்ல. துளசி ரொம்ப நல்லவங்க. எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நினைக்கிற வெள்ளந்தியான மனசுக்கு சொந்தக்காரங்க அவங்க. வெற்றி, அன்னைக்கு நீங்க எல்லாரும் நேர்ல வந்து எங்களை மனசார வாழ்த்துணும்னு இந்த கட்சியோட இளைஞரணி தலைவர்ங்கிற முறையில நான் உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். என்ன சூப்பர் தலைவா. ஏன் வெற்றி இப்படி பண்ணீங்க? என்ன மேடம், நான் உண்மைதானே சொன்னேன். என் அன்பான மக்களே,
எதிர்கட்சிக்காரங்க எம்எல்ஏ வச்சிருக்கிற குற்றச்சாட்டு அனைத்தும் பொய்ன்னு உங்க எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சிருக்கும். முன்னாடி இருந்த வெறுப்பெல்லாம் இப்ப இல்லத்த. ஓட்டு கேட்டு போனப்போ அவகிட்ட மாமா சிரிச்சு சிரிச்சு பேசுறாரு. ரொம்ப மரியாதையா அன்பா நடத்துறாரு. மாமா எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவாரு. அதே மாதிரி அவ இந்த குடும்பத்தை ஜெயிச்சிருவா. அதுக்கப்புறம் இந்த வீட்டுல அவ அதிகாரம் தான். உங்களை ஓரம் கட்டி வீட்டுல ஒரு மூலையில உட்கார வச்சிருவா. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த வீட்ல உங்களுக்கு அடுத்த இடத்துல இருந்தே நான் பழகிட்டேன் அத்த. ஆனா நீங்க இந்த வீட்ல எல்லா உரிமையும் எடுத்துக்கிற இடத்துல இருக்கீங்க. உங்க மரியாதை குறையும் போது அத உங்களால ஏத்துக்க முடியுமான்னு தெரியலையே. இல்ல இல்ல, நான் விட மாட்டேன். அத்த, நீங்க இப்படி சொல்லலாம். மாமாவை எதிர்த்து உங்களால ஏதாச்சும் பண்ண முடியுமா? அவளுக்கு மாமா எல்லா அதிகாரமும் கொடுத்துருவாரு. அத உங்களால தடுக்க முடியுமா? நீங்க தான் அவளை அதிர்ஷ்டம் இல்லாதவன்னு சொல்றீங்க.